இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாக் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஷாக் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளட்டை வந்து இன்சஃபிஷியன்ட் குவான்டிட்டியில் சப்ளை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும்? ஹைப்போ பெர்ஃபியூசன் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளட்டோடைய பெர்ஃபியூசன் கம்மியாக இருக்குது. ஸோ பிளட் சப்ளை கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய கிரிட்டிக்கலான கிரிட்டேரியாவை தான் நம்ம ஷாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஷாக்கை 4 டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைப்போவொலிமிக் ஷாக். ஸோ அடுத்ததாக கார்டியோஜெனிக் ஷாக். அடுத்ததாக அப்ஸ்ட்ரக்டிவ் ஷாக். லாஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக். ஓகே, இன்றைக்கி நம்ம ஹைப்போவொலிமிக் ஷாக் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஹைப்போவொலிமிக் கம்மியான வால்யூம் இருக்குது. ஓகேவா? ஸோ எதோட வால்யூம் அப்படின்னா ஒன்று பிளட்டாக இருக்கலாம், அல்லது பிளாஸ்மாவாக இருக்கலாம், அல்லது டோட்டல் பாடி ஃப்ளூயிடாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஹெமரேஜிக் ஷாக். அதுவே பிளாஸ்மா லாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து பேர்ன் கேசஸில் நடக்கக்கூடியது. அதுபோல் ஃப்ளூயிட் அப்படின்னா டீஹைட்ரேஷன் காரணமாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒன்று அடிபட்டு லாஸ் ஆகலாம், அல்லது நமக்கு நேச்சுரலாக க்ரோனிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்து நமக்கு இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு பிளட்டு அல்லது பிளாஸ்மா அல்லது பாடி டோட்டல் ஃப்ளூயிடுமே கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு ஹைப்போவொலிமிக் ஷாக் வரும். ஓகேவா? ஸோ டீஹைட்ரேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக நமக்கு டயரியா வாமிட்டிங் இருந்தாலே டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால கூட இந்த ஹைப்போவொலிமிக் ஷாக் வரலாம். ஓகே, இதோடைய சயின்ஸ். ஸோ சயின்ஸ் அப்படின்னா ஒன்லி தெரபிஸ்ட் மட்டும் பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த பேஷண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க, தெரபிஸ்ட் தான் கண்டுபிடிக்கும் சயின்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்கிகார்டியா. ஸோ டாக்கிகார்டியானா ஹார்ட் ரேட் அதிகமாகிடும், 100க்கும் மேலே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டாக்கிகார்டியான்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக பெரிஃபரல் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். நமக்கு பிளட்டு, அதாவது பிளட் வெசல்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதனால் பிபி அதிகமாகும். ஸோ அதான நேச்சுரல். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆச்சு அப்படின்னா பிபி அதிகமாகணும். ஆனால் இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போ டென்ஷனில் இருப்பாங்க. பிளட் ப்ரெஷர் கன்ஸ்ட்ரக்ட் ஆகியுமே அவங்களுக்கு பிபி கம்மியாக தான் இருக்குது, பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடியில் ஃப்ளூயிட் இல்லை. ஸோ அந்த ஃப்ளூயிடை அதிகமாக எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுன்றதுக்காக ஹார்ட்டு வேகமாக துடிக்கிறாரு நமக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனும் நடக்குது, ஆனாலும் நமக்கு பிபி கம்மியாக தான் இருக்குது, எல்லா இடத்துக்கும் போய் பிளட்டு சேர முடியல. ஓகே, இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு பிளட் வால்யூமை மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம கிறிஸ்டலாய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐவி மூலமாக கிறிஸ்டலாய்ட்ஸ் போடலாம். கிறிஸ்டலாய்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கிறிஸ்டலாய்ட்ஸ்னால் என்ன, கொலாய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ கிறிஸ்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலர் மாலிகுல்ஸ் பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக வாட்டர் வித் சால்ட், அதை வந்து நம்ம கிறிஸ்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கிறிஸ்டலாய்ட்ஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் செலைன். ஓகேவா? அதே போல் ரிங்கர்ஸ் லாக்டேட். ஸோ இது ரெண்டையும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நமக்கு வால்யூம் ஆஃப் பிளட்டை ரிட்டைன் பண்ணுறதுக்காக இந்த 2 சொல்யூஷன் கொடுப்போம் ஐவி மூலமாக. அதே போல் நம்ம கொலாய்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம மில்க்கு, அதே போல் பிளட்டையே ரிட்டன் நம்ம பாடியில் இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கொலாய்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜர் மாலிகுல்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம கிறிஸ்டலாய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். கொலாய்ட்ஸ், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். ஓகே, இதெல்லாம் தான் ஹைப்போவொலிமிக் ஷாக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கார்டியோஜெனிக் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா. இன்னும் வீடியோவில் ஹைப்போவொலிமிக் ஷாக் பற்றி மட்டும் பேசியிருக்கோம். டாட்டா.